Hello and praise the Lord. So God கொடுத்த ப்ராமிஸ் வேர்ஸ் என்னன்னு பார்ப்போமா? இட்ஸ் இன் ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 31. ரோமர் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம். If God is for us, who matters against us? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற நீங்கள் கூட நிறைய பேர் நீங்கள் ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ரொம்ப எல்லாராலையும் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். இல்லை கூட வேலை பார்க்குறவங்க எனிபடி யாராக இருந்தாலும் இட்ஸ் ஓகே. ஈவன் உங்களோட சில்ட்ரன் கூட வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது விரோதமாக ப்ளாட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? கர்த்தரை நம்ம கூட இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக எந்த மனுஷனால எழும்ப முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் நம்ம பார்க்குறோம். இது அப்புறம் அந்த கோலியாத்தோட அந்த இன்சிடென்ட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சது. when Philistine army gathered against Israelite people, அந்த பிலிஸ்தியர் ஜனங்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்து அவங்க பேட்டில் பண்ணலான்னு சொல்லி சண்டை போடலாம், யுத்தம் பண்ணலான்னு சொல்லி தே ஆல் கேம் டுகெதர். இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அந்த பிலிஸ்தியர் ஜனங்களை பார்த்து ரொம்ப பயந்தாங்க. வை? பிகாஸ் அந்த கோலியாத்துன்ற ஒரு ஜெயண்ட் மாதிரியான ஒரு வாரியர், ஒரு ரொம்ப பெரிய வாரியர் வந்து நிற்கும் பொழுது அவனை பார்த்து எல்லா ஜனங்களும் ஓடி பயந்து போகிறாங்கன்னு சொல்லி பைபிளில் நம்ம பார்க்குறோம். அந்த டைமில் வந்து அந்த சின்ன பையன் தாவீது அப்படின்ற சின்ன பையன் வந்து முன் வந்து நான் இந்த ஜெயண்ட் மாதிரி இருக்கிற அந்த வாரியரை நான் வந்து சண்டை போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லி வாலண்டியராக முன்னாடி வந்ததை பைபிளில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை கூட பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாரும் சிரித்தாங்க. ராஜாவே பார்த்து சொல்கிறாங்க, நீ குட்டி பையன், உனக்கு என்ன தெரியும், நீ எப்படி போய் இதை யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி அவரே கேட்குறாரு. ஆனால் தாவீது போல்டாக சொல்கிறான், என்ன சொல்கிறான், எனக்கு வந்து கர்த்தரோட உதவி இருக்குது, எனக்கு ஆண்டவரோட உதவி எனக்கு இருக்குது, அவர் என் கூட இருக்கும் பொழுது இவன் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு. டேவிட் கிட்ட வந்து எந்த ஒரு வெப்பன்ஸும் இல்லை, எந்த ஒரு ஆயுதமும் இல்லை, வாள் இல்லை, ஈட்டி எதுவும் இல்லை, அது கர்த்தரோட நாமத்தினால நான் உனக்கு விருத்தமாக நான் வாரேன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போகிறாரு. இந்த யுத்தம் வந்து இந்த பேட்டில் வந்து என்னோடது இல்லை, இட் பிலாங்ஸ் டு காட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயேசுவின் நாமத்தில் கர்த்தரோட நாமத்தை எடுத்துட்டு அந்த அவ்வளோ பெரிய அந்த ஒரு வாரியரில் அவ்வளோ பெரிய ஒரு சாம்பியன் அவனை எதிர்க்கிறதுக்கு இந்த சின்ன பையன் தைரியமாக அந்த தாவீது போகிறாரு. 5 கல்லை வச்சு அந்த ஒரு கல்லை எடுத்து அந்த ஸ்லிங்கில் போட்டு அவர் அதை அந்த வீசும் பொழுது அந்த ஒரு கல் வந்து அந்த கோலியாத்தோட ஃபோர்ஹெட்டில் போய் பட்டு அவர் வந்து கீழே விழுறாருன்னு சொல்லி நம்ம பைபிளில் பார்க்குறோம். இயேசுவின் நாமத்தை கொண்டு போய் அவன் அவ்வளோ தைரியமாக முன்னாடி நின்று அந்த ஒரு கல்லால் ஆண்டவர் வந்து அந்த ஜனங்களுக்கே ஒரு விக்டரியை கொடுத்தாரு. இதே மாதிரி கோலியாத்து போல் உங்களோட பிரச்சனை அவங்களுக்கு முன்னாடி பெருசாக தெரியலாம். கோலியாத்து போல் உங்களோட ஃபேமிலியே உங்களுக்கு முன்னாடி எழும்பி நிற்கலாம். உங்களையே அவங்க சேலஞ்ச் பண்ணலாம், உங்களை பிளாக்மெயில் பண்ணலாம், உங்களை மிரட்டலாம், இல்லை உங்களை வந்து நீ என்ன பண்ண முடியும்னு கூட அவங்க கொஸ்டின் பண்ணலாம். அந்த இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக கூட அவங்க இருக்கலாம். நீங்கள் வந்து எப்படி அதை தாண்டி போவேன், இதை எப்படி நான் அவங்கக்கிட்ட நான் கண்டிப்பாக நான் தோற்றுருவேன்னு, நான் என்ன செய்ய முடியும், என் வாழ்க்கையே போச்சேன்னு கூட நீங்கள் நினச்சிட்டு கண்ணீரோடு பார்த்துட்ருக்கலாம். பயப்படாதீங்க, டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் தெம். இயேசுவினோட நாமத்தை கொண்டு போய் நீங்கள் அவங்கள எடுத்து நில்லுங்க. இந்த யுத்தம் வந்து உங்களோடது இல்லை, இது கர்த்தருடையது. ஸோ காட் வில் பி ஃபார் யூ. உங்களோட பட்சத்தில் ஆண்டவர் இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் என்ன பிளான் பண்ணாலும் அது உங்களோட அகெயின்ஸ்டாக உங்களுக்கு அகெயின்ஸ்டாக அது வந்து செய்யப்பட முடியாது. இது அவங்களுக்கே ரிப்பீட் ஆயிரும். ஸோ டோன்ட் வரி அபவுட் எனி பீப்புள் ஆர் டோன்ட் வரி அபவுட் யோர் பிக் ப்ராப்ளம்ஸ். இன்ஸ்டட் டேக் த காட்ஸ் நேம் இன் யோர் டங். ஆண்டவருடைய நாமத்தை உங்களோட நாவலில் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. இயேசு சுவாமி நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த கோலியாத்துலேருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு, இந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா என் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள். Lord, I'm praying for each and every viewers, Lord. Thank you so much for this verse, Lord. சுவாமி, ஆண்டவர் நீங்கள் எங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார் சுவாமி? nobody could stand against you, Lord. ஆண்டவர் நீங்கள் கோலியாத்தை தாவீதுக்கு
ஜெயத்தை கொடுத்த மாதிரி சுவாமி இந்த பீப்புள்ஸ் ஃபேஸ் பண்ணுற அந்த ஒரு இந்த கோலியாத் என்ற பிரச்சனையை நீங்கள் சுவாமி ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுங்க சுவாமி. எந்த காரியத்துக்காக அவங்க கண்ணீரோடு இந்த ப்ரேயர் பண்ணுறாங்களோ, உங்களை நோக்கி பார்க்குறாங்களோ, அந்த விஷயத்தில் சுவாமி பிளஸ் தம்களோட அந்த விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுங்க சுவாமி. அதுலேருந்து ஒரு விடுதலை நீங்கள் கொடுங்க சுவாமி. அவங்க இந்த விக்ட்ரியை பார்க்கணும் சுவாமி. இந்த பேட்டில் காட் தான் ஃபைட் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். Bless each and every people, Lord. In the name of Jesus we pray. Amen.